ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 18 மன்னர் யயாதி தன் இளமையை திரும்பப் பெறுதல் எனும் தலைப்பில் பதம் 50. தம் ஏவ ஹிருதி விந்யஸ்ய வாசுதேவம் குஹாசயம் நாராயணம் அனீயாம்சம் நிராசீர் அஜயத் பிரபும். வேர்ட் பை வேர்ட் மீனிங். தம் ஏவ அவரை மட்டுமே, ஹிருதி இதயத்தில், விந்யஸ்ய வைத்து, வாசுதேவம் பகவான் வாசுதேவர், குஹாசயம் எல்லோருடைய இதயங்களிலும் இருப்பவரான, நாராயணம் நாராயணர் அல்லது நாராயணரின் ஒரு அம்சமானவர், அனீயாம்சம் எல்லா இடங்களிலும் இருந்தாலும் பௌதீக கண்களுக்கு புலப்படாதவர், நிராசி யயாதி பௌதீக ஆசைகளின்றி, அஜயத் வழிபட்டார், பிரபும் பரமபுருஷ பகவானை. டிரான்ஸ்லேஷன். நாராயணராக எல்லோர் இதயங்களிலும் இருப்பவரும் எங்கும் பரவியிருப்பவரும் பௌதீக கண்களுக்கு புலப்படாதவருமான பரமபுருஷரை யயாதி மகாராஜா பௌதீக ஆசைகள் இல்லாமல் வழிபட்டார். பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். மன்னர் யயாதி பௌதீகமான சுகபோகத்தில் அதிக விருப்பமுள்ளவர் போல வெளிப்படையாக காணப்பட்ட போதிலும் மனதிற்குள் பகவானின் ஒரு நித்திய தொண்டர் ஆக வேண்டுமென்று எண்ணிக்கொண்டிருந்தார். பதம் 51. ஏவம் வர்ஷ சஹஸ்ராணி மனக ஷஷ்டைர் மனக சுகம் விததானோ அபி ந அத்ருப்த்யத் சார்வபௌமக கத் இந்திரியைக. வேர்ட் பை வேர்ட் மீனிங். ஏவம் இவ்விதமாக, வருஷ சகசிராணி 1000 ஆண்டுகளுக்கு, மனக ஷஷ்டை மனதாலும், 5 அறிவு திரட்டும் புலன்களாலும், மனக சுகம் மனதால் உண்டாக்கப்படும் நிலையற்ற சுகம், விததான நிறைவேற்றினார், அபி என்றாலும், ந திருப்தியத் திருப்தியடைய இயலவில்லை, சர்வபாம அவர் முழு உலகிற்கும் அரசர் என்றாலும், கத் இந்திரியை தூய்மையற்ற புலன்களை பெற்றுள்ள காரணத்தால். டிரான்ஸ்லேஷன். தூய்மையடையாத புலன்களை கத் இந்திரிய என்று இந்த ஸ்லோகத்தில் குறிப்பிடுவது போல, தூய்மையடையாத புலன்களை தூய்மைப்படுத்துவதற்கு ஒருவன் தன் புலன்களையும் மனதையும் பகவான் கிருஷ்ணரின் உணர்வில் ஈடுபடுத்த வேண்டும். சர்வோபாதி வினிர்முக்தம் தத் பரத்வேன நிர்மலம். ஒருவன் எல்லா வகையான பட்டம் பதவிகளிலிருந்தும் விடுபட வேண்டும். ஒருவன் தன்னை பௌதீக உலகத்துடன் அடையாளப்படுத்தி கொள்ளும் பொழுது அவனுடைய புலன்கள் தூய்மையற்றவையாக உள்ளன. ஆனால் ஒருவன் ஆன்மீக தன்னுணர்வு பெற்று தன்னை பகவத் பக்தனாக அடையாளப்படுத்தி கொள்ளும் போது அவனுடைய புலன்கள் உடனே தூய்மையடைகின்றன. தூய்மையடைந்த புலன்களை பகவத் தொண்டில் ஈடுபடுத்துவதற்கு பக்தி என்று பெயர். ரிஷிகேன ரிஷிகேச சேவனம் பக்தி ருச்சயதே. ஒருவன் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு புலன்களை அனுபவிக்க கூடும். ஆனால் தன் புலன்களை அவன் தூய்மைப்படுத்தாவிட்டால் அவனால் மகிழ்ச்சியடைய முடியாது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 18 மன்னர் யயாதி தன் இளமையை திரும்பப் பெறுதல் என்னும் தலைப்பில் பதங்கள் 50-51 ஸ்ரீல பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. மேலும் ஸ்ரீமத் பாகவதம் 9வது ஸ்கந்தத்தின் மன்னர் யயாதி தன் இளமையை திரும்பப் பெறுதல் என்னும் தலைப்பை கொண்ட 18ஆம் அத்தியாயத்திற்கான ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரைகள் இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. குருதேவுக்கு ஜெய். பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.